Hi, hello friends, welcome back to our channel Joyful Homemaking channel. சில குறிப்பு வகைகளும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான டிப்ஸ் வகைகளும் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது பண்ணுற சம்மர் சீசனில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம், எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுலையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத சில ஸ்நாக்ஸ் ரெசிபியும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னடா இது என்னவோ காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான்வெஜ் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இதை வச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாத ஒரு சில இது வந்து எனக்கு வந்து இங்கே ரேராக தான் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற குறிப்புகளும் இருக்குது. வாங்க பார்த்துடலாம். சம்மர் வந்தாச்சுங்க, பழங்கள்லாம் வாங்குவோம். நான் வந்து மஸ்மிலான் வாங்கியிருந்தேங்க. இந்த மஸ்மிலானை டெய்லியுமே ரொட்டீனாக அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடலாம். சப்ஜா சீட், சியா சீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் மூணுமே ஊற வச்சு இந்த பால் ஒரு கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மஸ்மிலான் ஒரு 2 பீஸை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். மீதி மஸ்மிலானை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு அரைக்கிறேங்க. இது கூட வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒயிட் சுகரை மோஸ்ட்டாக தவிர்த்துக்குங்க. நம்மளும் தாங்க. அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகும். அந்த கலரே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு க்ரீமியாகவும் தெரியுங்க. இப்போ அடித்து எடுத்துட்டேன் மிக்ஸி ஜார்லேருந்து. எடுத்துகிட்டு இதனோட வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, சப்ஜா சீட், சியா சீட் எல்லாமே, பாதாம் பிசின் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் நீங்கள் வந்து எல்லா நட்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். அது வந்து சாப்பிட்ட பிறகு இதை ஒரு கப் அளவுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் அப்படியே பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாகவும் இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இதில் வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். மில்லட் தோசை தாங்க அரைக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா தென அரிசி, வரகரிசி, சாமை, அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி, சோளம், அப்புறம் இந்த கருப்பு சென்னா, வெள்ளைச்சென்னா, அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்மா எல்லாமே எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. ஆல்ரெடி கொஞ்சமாக ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சோளமும் கம்பும் ஆட் பண்ணிட்டேன். அது வந்து வீடியோ எடுக்க முடியல. இது கூட பார்த்திங்கன்னா வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. எத்தனை தானிய வகைகள் இருக்குது பாருங்களேன். இது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு சென்னா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாததுனால நான் ஒயிட் சென்னா ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக. ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த தொலியெல்லாம் இல்லாத, அப்புறம் மண்ணெல்லாம் இல்லாத நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துகிட்ட பிறகு இது ஊறட்டுங்க. ஒரு 4 hours ஊறுனா போதும். அரைச்சிடலாம். நான் இப்போ காலையில் ஊற வச்சேன். நைட்டுக்காக தான் இதை அரைச்சேன். நீங்கள் நைட்டு அரைச்சிட்டு காலையில் கூட செஞ்சுக்கலாம். இது சட்டுன்னு புளிச்சிடும். அதனால் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றத விட ஒரு ஜார் அரைச்சிட்டிங்கன்னா போதும். உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க பாருங்கள். நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மதியத்தில் கூட தோசையாக செஞ்சுக்கலாம். எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஊற்றி நீங்கள் தோசையாக எடுத்துக்கோங்க. திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இட்லியாக கூட பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பால் தாங்க. என்னடா இது பால் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது என்ன பால்ன்றதையும் சொல்லிடுறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க, என்னோட நெய்பர் தான் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். என் பொண்ணுக்கு இந்த பால் ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் தாங்க. மாடு கண்ணு போட்டிருந்ததுன்ட்டு பால்கார்கிட்ட இருந்து இதை வாங்கியிருந்தேன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தேன். என் பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இது பன்னீர் மாதிரியே இருக்கும் செஞ்சால். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா நாட்டு சக்கரை ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இந்த பாலை வந்து இதனோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 3வது நாள் பால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த முதல் நாள் வந்து நல்லா கேக் மாதிரி இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. எனக்கே ரொம்ப சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருந்தது. என் பாப்பா சொல்லவே வேண்டாம். அவளுக்கு மில்க் ப்ராடக்ட்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பன்னீர் அந்த மாதிரினா ரொம்ப சாப்பிடுவா. இதுவும் ரொம்ப பிடிக்குன்றதுனால இங்கே வந்து கிடைக்காது. இந்த பெங்களூரில் வந்து இந்த மாதிரி சீம்பால்லாம் ரொம்ப ரேரு. கிடைச்சது வந்து விடக்கூடாதுன்னு வாங்கியிருந்தேங்க. வாங்கிட்டு இதை வந்து எப்படி ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துள்ள கூட நீங்கள் வச்சு ஸ்டீம் பண்ணிடலாங்க. எனக்கு இட்லி பாத்திரம் அந்த மாதிரி இல்லாததுனால இதை வச்சு நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு மேலே வச்சேங்க. இந்த மாதிரி கேக் மாதிரி வரும். இது 3rd day ஆகவே கொஞ்சம் செமி சாலிடாக தெரியுது. இல்லைனா சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியானது. எப்படி மதர் மில்க் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது அவ்வளோ ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ சத்துக்களும் இருக்குங்களாம். கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். சம்மர் வந்தாச்சு இல்லைங்களா, பசங்களுக்கு லீவெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா இப்போ
பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஒரு 2 to 3 hours கூட ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு இதுக்கு முன்னாடி நான் கடலப்பருப்பில் இதை செஞ்சுருந்தேங்க. அதுவும் நல்லா வந்தது. ஊறுற பதம் தாங்க முக்கியம். நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அது பொரிக்கும் போது நல்லா வருது. இந்த மாதிரி ஒயிட் டவலில் இதை காய வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து இதுக்குன்னு இல்லைங்க, பட்டாணி அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கல்ல வெள்ளை மூக்கல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கூட இதை வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காய வச்சிடலாம். இதுவும் ரொம்ப மொடன்னு காயக்கூடாதுங்க. அப்புறம் இதை வந்து நம்ம ஊற வச்சதுக்கே அர்த்தம் இல்லாத ஆகிடும். இப்போ கொஞ்சம் நேரம் காய வச்சிட்ட பிறகு இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், அந்த ஈரப்பதம் மட்டும் கொஞ்சம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு எடுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் தாங்க வச்சுருக்கேன். நான் வந்து கடாயில் அப்படியே போட்டு பொரிச்சோன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், ஃபுல்லாகவே டக்குன்னு கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் ஆக்கி மீடியமில் வச்சிட்டிங்கனாலே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் எண்ணெய் சலசலப்பில் அடங்கிட்டால் நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒயிட் பேப்பர்லேயோ எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த பேப்பர். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. இதை வந்து நம்ம பூண்டு அப்புறம் கருவேப்பிலெல்லாம் மறுபடியும் எண்ணெயில் பொரித்து ஆட் பண்ணோன்னா அவ்வளோ மணமாகவும் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா அவல், பாதாம், அப்புறம் பார்த்திங்கன்னா கடலக்கொட்டை, இது எல்லாமே பொரிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம். ஹெல்த்தியானதும் வீட்டிலே ஸ்நாக்ஸ் தயாரிச்சிடலாங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் கேட்குறாங்களோ ஒரு பிடியளவு எடுத்து தந்துடலாம். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, இது தாங்க மொடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இதை வாங்கினது இல்லைங்க, பட் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எடுங்க. எதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டானா, கால் ஃப்ராக்சர் ஆகிருந்ததுங்க என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. அதனால் வந்து கால் வலியாக இருக்கட்டும், ஃப்ராக்சருக்கெல்லாம் வந்து இது மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இது என்னன்னு பார்த்து இதை பற்றி உங்களுக்கு கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான்வெஜ் இல்லாத வெஜ்ஜில் வந்து இந்த காலை வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இது என்னென்னலாம் பண்ணலாம், எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்ட்டுனா, அந்த ஃப்ராக்சர் ஆனவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க. அந்த போன் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கறதுக்கு இந்த முடவாட்டுக்கால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றாங்க. இதை வந்து சூப்பாவோ இல்லை ரசமாவோ இல்லை பொடியாவோ இந்த மாதிரி அரைச்சி வைக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குன்றாங்க. பட் நான் இதை ட்ரை பண்ணதில்லை. எனக்கு சொன்னதுனால உங்கள்கிட்ட இதையும் ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த மூட்டு வலியாக இருக்கட்டும், முழங்கால் வலி, இந்த ஃப்ராக்சர் இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே நல்லா ரிசல்ட் தெரியுதுன்றாங்க. வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி, பச்சை பட்டாணி வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கிது. அதனால் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத தாங்க சொல்கிறேன். இந்த மாதிரி உரிச்சிட்டு இதை வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் சால்ட் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் சால்ட்டை போட்டு இந்த பச்சை பட்டாணியை போட்டுருங்க. அது கொதிவிடக்கூடாதுங்க. போட்ட உடனேவே கேஸ் ஆஃப் பண்ணிடணுங்க. கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம ஒரு ஒயிட் டவல்லையோ இல்லை ஏதாவது ஒரு பிளேட்லேயோ ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம வச்சிட்டோம்னா சூப்பராக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுடலாங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்குங்க. இன்றைக்கி போட்ட இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய குக்கிங் வகையான டிப்ஸையும் சொல்லியிருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகைகளை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.